மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். பொதுவாக முகவரி ஃபங்க்ஷன்னாவே நான் அந்த மைக்கு கிட்ட வர வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேரே ஆக மாட்டேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணால் இது பேசணும் இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஹார்ட்டுக்குள்ளே இருந்து பேசும்போது, மனசுல இருந்து அப்படி பேசும்போது அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பொதுவாக வருவேன். பொதுவாக நம்ம பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸும் கீழே இருந்து தான் நம்மலாம் வந்திருப்போம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் முதல் அந்த ஃப்ளைட்டில் போவோம். நம்ம கனவெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் நிறைவேறும். சில பேருக்கு நிறைவேறலைன்னா கூட ஒரு நாள் நிறைவேறும். ஆனால் இதில் பெரிய கனவு ஃப்ளைட்டே கண்டுபிடிக்க முடியாத அப்போ ஃப்ளைட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை, விமானம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னும் போது ஒருத்தர் கனவு கண்டார் பார்த்தீங்களா? 2 பேர் ரைட் பிரதர்ஸ். அவங்க ஒரு ஃப்ளைட்டுன்னு கண்டுபிடிச்சு போனாங்க பார்த்தீங்களா? அந்த கனவு எவ்வளோ ஸ்ட்ராங்னு பாருங்க. அதே மாதிரி நான் துபாய்க்கு போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன். இந்த புர்ஜ் கலிஃபான்னு சொல்லி வேர்ல்டுல டாலஸ்ட் பில்டிங்னு சொல்லி பார்ப்பீங்க. அது கிட்டத்தட்ட மீட்டரில் பார்த்து போகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிரவுண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் இப்படி கட்டியிருக்காங்க. அது மேலே போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா துபாய் மாதிரி ஒரு டெசர்ட் பிளேஸ்ல வந்து மேலே போகும்போது கிட்டத்தட்ட அது ஒரு மைனஸ் கிட்ட வரும். அது அவ்வளோ உயரமா எப்படி இவ்வளோ ஒரு மனித சக்தி, மனித ஹியூமன் பவர் வச்சு எப்படி கட்டினாங்கிற அந்த பிரமிப்பு பார்க்குற எல்லாருக்குமே வரும். ஆனால் நான் ஒன்று யோசித்தேன், இப்படி ஒன்று கட்டணும்னு ஒருத்தருக்கு தோணுச்சு பார்த்தீங்களா? ஒரு அந்த எண்ணம் ஸ்ட்ராங் வந்து அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த எண்ணத்துக்காக 1000 பேர் உழைக்கிறதுக்கு அதுவே உருவாக்கும் இந்த யூனிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த முகவரியை பார்க்குறேன். ரமேஷோட அந்த கனவு இப்போ சொன்னார்ல, அந்த ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட கனவு எனக்கு தெரியும். உங்க கனவோட ஆழம் எப்பயுமே கனவு வந்து ஆழமா விதைக்கணும். சீக்கிரமா விதைக்கணும், மேலே வந்துச்சா அப்படி உடனே வராது. எவ்வளவு தூரம் ஆழமா போகுதோ அவ்வளவு தூரம் வேகமா வெளியே வரும் அந்த விதை. அதுதான் அந்த மரம், அதுதான் முகவரி. அந்த ஸ்கூல் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கே நான் சொல்றேன் ரமேஷ், அந்த ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்கும் நான் வாங்கி தரேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பார்க்கும்போது. உண்மையிலே அந்த ஸ்கூல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இப்படி ஒரு ஸ்கூல் நம்மளாம் படிக்கும்போது இல்லையே அப்படின்னு இருந்தது. நான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த டைம்ல படித்தோம். அப்போ வந்து இந்த அரசினர் ஆடவர் மேல்நிலை பள்ளின்னு இருக்கும். அந்த போர்டு மட்டும் இருக்கும். எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா வரலாம். ஏன்னா அந்த போர்டு இருக்கும், காம்பவுண்டுன்னு ஒன்று கிடையாது, காம்பவுண்ட் வால்னு கிடையாது. கிளாஸ் ரூமுங்கிறது அந்த மாதிரி ஒரு மரம் மட்டும்தான். முகவரிக்கு மேலே இருக்கலாம். அந்த மாதிரி மரத்துக்கு கீழே இருக்கும். நம்ம முதல்ல போட்டதே அந்த மண்ணில் தான். அந்த மண்ணில் விரலில் வச்சு தான் ஆன்லேயே நம்ம எழுதணும் அந்த போர்டை பார்த்து. ஸோ அப்படிதான் வந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு 4th அப்புறம் திடீர்னு சொல்றாங்க ஏபிசிடி. என்னடா புதுசாக ஒன்று சொல்றீங்க? இப்போதான் அவ்வளோ எழுத்து காணாச்சான்னு கற்றுக்கிட்டு இப்போ திருப்பி ஏபிசிடி கற்றுக்கிறது 5th ஸ்டாண்டர்ட் தான் ஏபிசிடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி வரும்போது அதோட ஸ்ட்ரகிள் போது இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில காம்படேட் பண்ணும்போது அந்த பலம் நமக்கு அந்த பேஸ்ல இல்லையன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். உங்க முகவரோட இந்த ஸ்கூல் வந்து நிறைய பேரோட என்ன மாதிரி ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இளைஞர்கள், குறிப்பா பிற்படுத்தப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலமா இந்த பள்ளி அமையுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இருக்காது. அதுக்கு என்னைக்குமே உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் செய்வார். அது மட்டும் கிடையாது. பொதுவாக நான் வந்து ரமேஷ்ட பேசும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு சின்னதா அவருக்குள்ள ஒரு சோர்வு இருக்கிறதுனா, ஒரு சோர்வு கூட கிடையாது, அது ஒரு வகையான காயம்னு சொல்லலாம். அதை நான் நோட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கொரோனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்கம் கிடையாது, இன்கம் பாதியாக குறைச்சாங்க. அதனால எல்லாரையும் மூவ் முடியல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சிட்டியை விட்டு வெளியூரில் போயிட்டு ஜூம் மீட்டு இந்த மாதிரி ஆன்லைன்னு இப்படி போயிட்டாங்க. அதனால ஏன்னா தான் பெத்த பிள்ளையவே படிக்க வைக்க முடியல.
அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, இவ்வளவுதான் சம்பளம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு பாதி சம்பளம் வாங்கிட்டாங்க, சில பேர் வேலை விட்டு தூக்கிட்டாங்க, சில கம்பெனிகள் மூடிட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க சொந்த குழந்தைகளே அவங்களால படிக்க வைக்க முடியலன்னும் போது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்திர நிலைமைக்கு உருவாகும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஸ்டூடெண்ட்டுகளை உள்ள மனசுல தாங்கிட்டு இருக்கிற அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்கு அந்த டைம்ல. நமக்கெல்லாம் வந்து கொரோனாக்கு எப்படா மருந்து கண்டுபிடிப்பான், எப்படா வேக்சின் கண்டுபிடிப்போம், இது மட்டும் தான் இருக்குது. ஆனா அவருக்கு யாருமே, நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே, யாராவது ஃபீஸை குறைச்சாங்களா? எந்த இன்ஸ்டிடியூஷனுமே ஃபீஸை குறைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சில ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஃபீஸ் கட்டினா தான் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா, எந்த ஃபீஸ் இந்த எக்ஸாம் இல்லை, அடுத்த வருஷத்துக்கு. இது என்னது புதுசா இருக்கு, இந்த வருஷம் ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுதலைன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஃபீஸ்னா எவ்ரி இயர் நீங்க மூவ் ஆயிடுவீங்க, ஸ்கூலை விட்டு நம்ம மூவ் ஆயிடுவோன்றதுக்காக ப்ரீவியஸ் இயருக்கும் சேர்த்து நம்ம கட்டணுன்ற அளவுக்கு ஒரு நிறைய கல்வி நிறுவனங்கள் தந்திரமா அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை போடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஹிடன் கண்டிஷன்ஸ் இருக்கிற அளவுக்கு கல்வி வந்து ரொம்ப எழுத்தறி வித்தவன் அப்படின்றது இப்போ விற்கிற அளவுக்கு போயிட்ட ஒரு 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 சோகமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை எல்லாரும் நம்ம கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபீஸ் ஒன்றுக்குமே டிலே விடாம ஓடி 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 அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கொரோனா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியும் தெரியல, அந்த மாஸ்க் போட்ட மாதிரியும் தெரியல. போடாம திடீர்னு ஃபோன் பண்ணா இந்த ஊர்ல இருக்கேன்னு, அந்த ஊர்ல இருக்கேன்னு. அது வந்து இ பாஸ் எதை பத்தியும் கவலைப்படாம இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டே இருந்தாரு. எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணா குரல்ல ரமேஷ் இல்லையா, ரமேஷ் தான் பேசுறேன் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா தொண்டை கட்டிச்சுன்னா எல்லாம் அப்பதான் சரி கொரோனா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி அப்ப எனக்கெல்லாம் கொரோனா 3 தடவை வந்துருச்சுனே அப்படின்னு வரையும் பக்குன்னு இருக்கும் நமக்கு. இன்னும் அவன் சிலிண்டர்ல இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்சிஜன்ல இருக்காங்க, இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி ஒரே ரீசன் வந்து என்னன்னா, அவர் சொல்றாரு நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணவங்க அவங்க கிட்ட போய் நான் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க, இந்த வருஷம் எனக்கு இவ்வளவு இன்கம் வரும், அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம்னாங்க. திடீர்னு அவங்க இன்கம் பிறகு நான் போய் ஒரு பாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது இருக்கு, பயமா இருக்கு, கூச்சமாவும் இருக்குன்ற அந்த சூழ்நிலையிலும் உங்க யாரோட எந்த அந்த கட்டணத்தையும் அந்த குறிப்பான நேரத்துல கட்டணும்னு சொல்லி ஓடி 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 உழைச்ச அந்த ரமேஷ் நம்ம என்னைக்குமே நீங்க மறக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளே ஒரு சின்ன அந்த காயம்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது எதார்த்தமா சொன்னாரு. நான் வந்து எந்த மேடையிலையும் எதை பற்றி பேசுறதுக்காக நான் வந்து வெக்கப்படவோ எதுவும் அவசியம் இல்லை. நம்ம இது வந்து நான் ஒரு ஃபேமிலியா தான் நினைக்கிறேன். நான் ஷேர் பண்றதுல என்ன ஏதாவது தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சில பேர் இதுல இருந்து முடிச்சுட்டு வெளியில போகும்போது அவர் சொல்றாரு, ஏன் அவங்க வரல இவங்க வரலன்னு. இல்லைண்ணா, சில பேர் அப்படியே முடிச்சுட்டு போகும்போது மேரேஜ் அந்த மாதிரி செட்டில் ஆகும்போது ஆஃபீஸ் இப்படிலாம் போகும்போது முகவரின்னு நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி ஏன்னா அவங்க வந்து முகவரியில் படிச்சுட்டு ஒரு அடுத்தவங்க ஹெல்ப்பில் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு சொசைட்டியில் பெருசாக மரியாதை இருப்பாதோ அப்படின்னு நினச்சி அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு பக்கு இருந்துச்சு ஒரு செகண்ட். ஸோ என்ன இந்த ஒரு சின்ன வயசில் அப்படி ஒரு சுயகௌரவம், அப்படி ஒரு போலி சுயகௌரவம் கூட கிடையாது, சுயகௌரவம் பெரிய வார்த்தை. அப்படி ஒரு போலி கௌரவம் வந்து ஒரு குழந்தைகளுக்கு இருக்குமான்னு நினைக்கும் போது அது வந்து அவர் கவலைப்படல. இன்னொரு சோகம் இருக்கு அப்படின்றத நான் கேட்கும் போது தான் சொன்னார், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்படின்னு. பேசுறது அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க. என்ன இருக்கு, நீங்க உங்கள்கிட்ட திறமை இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்குங்கிற உழைப்பு இருக்குங்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இது ஒன்றும் கேவலம் இல்லையே, இதுல என்ன கேவலம் இருக்கு? பெருமையா சொல்லாமே, நீங்க நாங்க முகவரி ஸ்டூடெண்ட் சொல்லாமே. 50 வயசு அப்புறம் என்ன சொன்னாரு, இப்ப வெக்கப்படுவாங்கன்னு கல்யாணம் ஆகும்போது வேலைக்கு போகும்போது அவங்க கொலீகோட இருக்கும்போது நாங்கள் முகவரியில் இந்த ஃபண்டு எய்டில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க. ஆனால் ஒரு 45 வருஷம் 50 வயசு ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு அனுபவத்தை கொடுக்கும்ல, அப்போ திரும்பி வருவாங்க எனக்குலாம் அப்படின்னு சொன்னார் அவரு. நான் வந்து அந்த கஷ்டத்தை தான் உங்களுக்கு நான் வந்து திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். தயவு செய்து அந்த மாதிரி காயப்படுத்தாதீங்க. அது அவர் நீங்க வரலைனாலும் பரவாயில்ல. என்ன நான் யாரும் கொள்ளையடிச்ச திருடியெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கல, என்ன பெருமையா சொல்லலாமே. நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பெருமையா சொல்லுங்களேன், இதுல இருந்து வைக்கப்படுறதுக்கு படிச்சுதானே வந்தோம். நான் வந்து கலைமணி சார் ரைட்டர் கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணப்போ ஒரு ரைட்டர் ஒரு அசிஸ்டன்ட் தான் வச்சுக்க முடியும். அவருக்கு காஃபி டீ எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். காஃபி வாங்கி கொடுத்துருக்கேன், டீ வாங்கி கொடுத்துருக்கேன். 10 பேர் அவுட்டோர் போகும்போது அவ்வளோ பேருக்கு நம்ம தான் சாப்பாடு பிளேட்ல போட்டு அந்த பிளேட்டை நான் கழுவிருக்கேன். அதில் என்ன இருக்கு வைக்கப்படுறதுக்கு? எங்க அப்பா டைரக்டர் கிடையாது, எங்க அப்பா ப்ரொடியூசர் இல்லையே. நான் பெருமை தானே பண்றேன், எவ்வளோ கீழே இருந்து நான் வந்தேன் பாரு, நான் அதை பெருமையை தானே சொல்றேன். அதுல என்ன இருக்கு பெருமை?
அது என்ன இருக்கு, நம்ம எந்த வகையில் நம்ம தாழ்ந்து போயிட்டோம். அதனால தயவு செஞ்சு ரமேஷ் மாதிரி ஒருத்தர் வந்து, ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப நான் வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து விவரம் தெரிஞ்சோ தெரியாம கூட பண்ணிடாதீங்க. ஏன்னு சொன்னா தெரியாம தானே நான் தப்பு பண்ண, அப்படி தெரியாம பண்றதுக்கு மன்னிப்பு கிடையாது. அதுதான் கர்மாங்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ராமாயணத்துல ராமர் யாரு? சின்ன பையன். அவர் கடவுளின் அவதாரம், சின்ன பையன். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? கூனின்னு ஒரு லேடி, வயசானவங்க, ஹேண்டிகேப்டு, அவருக்கு முன்னாடி பின்னாடி வந்து வில்லு விட்டு அவங்கள டீஸ் பண்ணதுனால வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படாதா இல்லையா? இந்த கர்மா விட்டுச்சா? நீ கடவுள் ஐயோ சின்ன பையன் தானே தப்பான விட்டுச்சா? விடாது. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சோல் ஃபுல்லா, ஹார்ட் ஃபுல்லா யாரால இந்த காலத்துல முடியும் பாருங்க. 20 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லா விதமான புகழ் எல்லாத்தையுமே அனுபவிக்கிற நமக்கே சினிமா வந்து போர் அடிக்கிற பொறுப்பா எல்லாமே போலிப்பாங்க. ஆனா அவருக்கு இவ்வளவுதான் உங்களுக்காக உழைச்சு என்னைக்காவது சலிச்சு போயிருக்காரா? என்னைக்காவது ஒரு சோர்வு அடைஞ்சிருக்காரு? என்னைக்காவது நீங்க பாத்துங்கடா இந்த மாசம் எனக்கு தெரியாது விட்டு போயிருக்காரு? போகலையே. யாரு? எல்லாரும் வீட்டுல இரு தனித்திரு வீழ்த்திருன்னு அந்த மனுஷன் ஓடிட்டு தானே இருந்தாரு. அதனால தயவு செஞ்சு உங்க சின்ன மூளையில அந்த எவ்வளவு தூரம் படிக்கிறீங்க, இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா ஒரே நிமிஷம் இது வந்து கேவலம் நினைச்சிடாதீங்க. அது கேவலம் கிடையாது. இது பெரிய விஷயம். இது ஒரு அற்புதமான விஷயம். அவர் பண்றது மிகப்பெரிய விஷயம். அவர் பெருமையா சொல்லுங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற இடத்துல நாளைக்கு கல்யாணம் ஆகி போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சொல்லுங்க, முகவர் எங்க அண்ணன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு வெக்கம் இல்ல, பெருமை தான் இருக்கு நீங்க உங்களுக்கு. அதனால ரமேஷ் யாருக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க இந்த முகவரிக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தன்னை உருகிட்டு அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற இன்னைக்கு என்னங்க கொஞ்சம் பேர் உங்க மாதிரி 4-5 பேர்னால தாங்க மழை எங்களுக்கு சேர்த்து போயிடுது. சந்தோஷமா இருக்கு ரமேஷ், சந்தோஷமா இருக்கு. உங்க மாதிரி கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்றவங்களும் சோறு அடைஞ்சிடக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கு. நாங்களாம் இருக்கோம், உங்க கனவு பின்னாடி இருப்போம். இந்த ஸ்கூல் இன்னும் நிறைய கொண்டு வாங்க. நாங்கெல்லாம் இவங்க எல்லாம் வயசாகி உங்க ஸ்கூல்ல வருவாங்க, ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களோட எண்ணம் வந்து தூய்மையானது, சக்தி வாய்ந்தது. அதனால இன்னொரு விஷயமும் ஒரே விஷயம் சுருக்கமா சொல்ல. ஏன்னா எனக்கு அப்புறம் ஜெயசந்த் சார் ரொம்ப பிரமாதமா பேசுற, உங்களுக்கு நிறைய பரிசுலாம் கூட கொடுப்பாரு. நானே பரிசு வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு சுய ஒழுக்கமா இருந்தது போதும். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னும் போது உங்க ஒரு கட்டுப்பாடோட இருந்துக்குங்க. தவறு செய்யாதீங்க. தவறு செய்யும்போது அந்த மனுஷனை நினைச்சு பார்த்துங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க நினைச்சு பார்த்துங்க, உங்க பெற்றோர்கள் நினைச்சு பார்த்துங்க, என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கோம்னு நினைச்சு பாருங்க. உங்களை பார்த்து 10 பேர் கெட்டுறக்கூடாது, உங்களை பார்த்து 10 ஸ்பான்சருக்கு அப்செட் ஆகிடக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் பெருமையா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் பெருசா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் பெருமை. இந்த ரமணா சொன்னாரு, உண்மையிலே நான் வந்து ஏதோ ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறான்ற மாதிரி ஒரு கற்பனை மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். இன்னைக்கு நான் கண் முன்னாடி உங்களை நான் பாக்குறேன். இவ்வளவு தூரம் எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கொரோனா டைம்ல இவரு ரமேஷ் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. எந்த ஹாஸ்பிட்டல்ல யாரா இருந்தாலும், எந்த குரூப் 10 குரூப் நமக்கு எல்லாம் இருப்பாங்களே வாட்ஸ்அப்ல, யாரு எந்த ஊர்ல இருந்தாலும் டக்குன்னு அங்க செங்கல்பட்டா, மதுரையா, கோயம்புத்தூரா, எல்லா ஊர்லயும் டக்கு அந்த சில அசோசியேஷன் டைரக்டர்ஸ் அசோசியேஷன்ல திடீர்னு அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஏதாவது ஒண்ணு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ரமேஷுக்கு ஃபோன் பண்ணா உடனே அங்க கம்யூனிகேட் பண்ணி உடனே பண்ணுவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரமணாவோட ஸ்கிரிப்ட் அது வந்து இப்ப நான் நிஜமாவே ரமணாவை கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். அதனால உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த பவரை வந்து என்னைக்குமே விட்டுறாம அது ஒரு நல்ல வழியிலும் ஆக்கப்பூர்வமான வழியிலும் உங்க பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்க, ரமேஷை சந்தோஷப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உங்களை சந்தோஷப்படுத்துவாரு. நன்றி, வணக்கம்.